ஹே! வாட்ஸ்அப் கைஸ். இப்போதைக்கு ஒரு குட்டி ரூமர் பரவிட்டு இருக்கு. நம்ம ஸ்பைடர்மேன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்ல இறக்க போறாருன்னு ஒரு குட்டி லீக்கான பிளாட் இப்போதைக்கு உலா வந்துட்டு இருக்கு. ஸோ அது பார்த்துருவோமா என்ன ஆக போகுதுன்னு? வாங்க பார்த்துடலாம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சோனி வந்து இந்த மூவி ஸ்பைடர்மேன் 4 வந்து காஸ்மிக் லெவல் மூவி எடுக்கிறோம். அதுக்கப்புறம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ நிச்சயமா இந்த படம் இப்போதைக்கு காஸ்மிக் லெவலா வரப்போகுதுன்னு அப்படியே கனவு பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைடர்மேன் 4 பீயிங் காஸ்மிக் லெவல். பட் நான் ரொம்ப ரொம்ப இத கேட்டு டிசப்பாயிண்ட் ஆனேன். ஏன்னா வந்து நான் எதிர்பார்த்தது நம்ம ஸ்பைடர்மேன வச்சு ஒரு கிரவுண்ட் லெவல் மூவியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து பட் அது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட் தான். பட் நீங்க அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம். இந்த படம் நம்ம ஸ்பைடர்மேன் 4 வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட்ஸ்க்கு இடைப்பட்ட காலத்துல வரப்போகுது. நிச்சயமா அப்படி வரும்போது ஒரு கிரவுண்ட் லெவல்ல அந்த நிச்சயமா போர் அடிச்சிடும். ஸோ உண்மையிலேயே அது ஒரு அடுத்த வரப்போற மூவிஸ்க்கு அது கன்ஃபார்ம் சென்ட் ஆஃபா இருக்கு. அதனால நான் வந்து ஓகே ஸ்பைடர் 4 வந்து காஸ்மிக் லெவல்ல இருக்கறது தான் ஓகே அப்படின்னு அதுக்கப்புறம் நானே அத ஒத்துக்கிட்டேன். ரியலைஸ் பண்ணி எனக்குமே ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. பட் இப்போதைக்கு ஒரு கிடைச்ச ரூமர் படி ஸ்பைடர்மேன் 4 நம்ம ஆண்ட்ரூ அண்ட் டோபி இவங்க 2 பேருமே இருக்க போறாங்கன்னு ஒரு ஒரு குட்டி ரூமர் இப்போதைக்கு கிளம்பியிருக்கு. ஸோ பாசிபிலி அவங்களும் இருக்கலாம். எப்படியும் நம்ம ஸ்பைடர்மேன் 3 அதுக்கும் அப்படி ஒரு ரூமர் கிளம்பிச்சு. பட் இது யாருமே நம்பல. கடைசியில நம்ம சோனி வச்சு பண்ணிட்டாய்ங்க. ஸோ நிச்சயமா நீங்க ஸ்பைடர்மேன் 4 நம்ம ஆண்ட்ரூ, டோபி எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்ம டோபில விட நம்ம ஆண்ட்ரூ வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆண்ட்ரூ இப்போதைக்கு நான் வந்து ஆக்ட் பண்ண ரொம்ப காத்துட்டு இருக்கேன். அப்படின்னு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ பாசிபிலி ஆண்ட்ரூ வரலாம். பட் டோபி வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவர் அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நிச்சயமா அவர் வந்து சீக்கிரம் வருஷத்துக்கு வருவாரு. பட் இந்த படத்துக்கு வர்றது கொஞ்சம் டவுட் தான். பட் நம்ம ஆண்ட்ரூ நிச்சயமா வர நிறைய விஷயங்கள் இருக்கு. எக்கச்சக்கமான ஆஃப்டர் ஷோஸே தான் அவங்க சொல்ல வராங்க. பட் இதுல மிகப்பெரிய லீக்கு. இன்னொரு மிகப்பெரிய லீக்னா நம்ம டாம் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்ல இறந்துருவாராம். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிதான் கைஸ். ஆக்சுவலி நம்ம டாம் ஸ்பைன் வந்து அவன் டூம்ஸ்ல இறக்குற மாதிரியும், அவன் இறந்ததுக்கப்புறம் அங்க இருக்க யூனிவர்ஸ்ல நம்ம எடி பிராக் விட்ட அந்த வெனம் வந்து நம்ம ஸ்பைடர் மேன் பார்க்குற மாரியும், அந்த வெனம் நம்ம ஸ்பைடர் மேனுக்கு உயிர் தர மாரி இருக்க போதாம். இப்படி ஒரு குட்டி லீக்கான பேப்பர் வந்து இப்போதைக்கு ஆன்லைன்ல வந்து உள்ள வந்துட்டு கூட செக் பண்ணி பாருங்க. நான் அத போட்ட கன்ஃபார்ம் காப்பி குடுத்துருவாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம டாமல் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்ல இறந்துருவாராம். ஸோ இறந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நியூஸ்ல இருக்கிற வெனம் வந்து நம்ம ஆண்ட்ரூ வந்து அவருக்கு உயிர் தர மாரி காமிக்கப்பட்டாங்க. பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி வெனம் லெண்டரி காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு சிம்பியாட் வந்து ஒரு இறக்கப்போற ஹியூமனுக்கு உயிர் குடுத்தா, அது வந்து கார்டெக்ஸா வந்து அது வந்து ஆன் ட்ரிகர் பண்ணிடும். ஸோ அத ட்ரிகர் பண்ணா நம்ம தலைவன் நல் வந்து என்ன பண்ணுவான்? இறங்கி வந்து எல்லாரையுமே சம்பவம் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ஸோ இப்போதைக்கு என்ன கதைன்னா, ஆதி டூம்ஸ்டேல அந்த கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகுற மாரியும், ஸ்பைடர்மேன் 4 நம்ம நல் வர மாரி காமிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த கார்டெக்ஸ வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நல் வந்து மல்டிவர்ஸ்க்கு அப்பாற்பட்ட கேரக்டர்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நல் வந்து சோனி யூனிவர்ஸ்க்கு மட்டும் அவரு சொந்தம் கிடையாது. அவர் எல்லா யூனிவர்ஸுக்கும் அப்பாற்பட்டு எப்படி நம்ம டிவிய போய் அவர் அப்பாற்பட்ட ஒரு டைம்லைன். ஸோ அவரோட மொத்த பிளானட்டுமே ஒரு அப்பாற்பட்ட மல்டிவர்ஸ்க்கு அப்பாற்பட்ட என்ன. ஸோ பாசிபிலி அது வந்து சோனிக்கும் மார்வல் அப்பலாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. ஸோ நல் எங்க இந்த மல்டிவர்ஸ்ல எங்க கோட்ஸ் ஆனாலுமே அது வந்து நம்ம நல்லுக்கு ஈஸியா தெரியும். ஸோ பாசிபிலி ஸ்பைடர்மேன் 4 நம்ம நல் ஒரு மிகப்பெரிய வில்லனா இருக்கலாம். நல் டைரக்ட்டா இறங்கி இறங்கி வர மாட்டாரு. ஸோ பாசிபிலி அடுத்து வரப்போற ட்ரையாலஜி அந்த டே ட்ரையாலஜின்னு இருக்குல்ல. நம்ம ஸ்பைடர்மேன் 4, 5, 6 அந்த 3 ட்ரையாலஜிக்குமே நம்ம நல்ல ஒரு மிகப்பெரிய வில்லனா நம்ம தானோஸ் லெவலுக்கு புஷ் பண்ண வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அதாவது நம்ம வெனம், நம்ம எடி பிளாக் வெனம், நம்ம ஸ்பைடர்மேன், நம்ம ஆண்ட்ரூ, டோபி இவங்கலாம் சேர்ந்து நம்ம நல்ல டிஃபீட் பண்ண காமிச்சா உண்மையிலே ஆசமா இருக்கும். ஸோ பாசிபிலி அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூமர் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. பாசிபிலி இதான் கதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாசிபிலி எனக்கு எதுவுமே தெரியல. பட் இந்த ரூமர் கேட்க எனக்கு ரொம்ப ரொம்ப கியூரியஸா உண்மையிலே சூப்பரா இருக்கு. ஏன்னா பெஸ்ட்டா இருக்கு. இப்படி இருந்தா உண்மையிலே நம்மளுக்குமே ஃபேன்ஸ்மே ஏத்துக்கவே இருக்கு. ப்ராமிஸா. ஸோ பாசிபிலி இப்படி இருக்க வாய்ப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் எப்படி அமைய போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்ல நம்ம நிச்சயமா நம்ம ஸ்பைடர்மேனுக்கு சில்வர் சூட் கிடைக்குமா? தெரியல. ஸோ பாசிபிலி அவர் ஸ்பைடர்மேன் 4 ஃபுல்லாவே நம்ம டாம் அண்ட் சிம்பியட் சூட்டோட இருக்க போறாரு. அதுவுமே ஒரு டவுட்டா இருக்கு. ஸோ பாசிபிலி அப்படி இருந்தா உண்மையிலேயே ஆசமா இருக்கும். ஸோ பொறுத்து பார்ப்போங்க. கைஸ் இது ஒரு லீக்டு பிளாட் மட்டும் தான். இதுல வந்து நான் சொல்ற ஒரு ஓன் தியரியோ அல்லது ஃபேக்கான ஒரு லீக்டு பிளாட். ஸோ பாசிபிலி இது நடக்கலாம், நடக்காம போகலாம். அது நான் பொறுப்பு கிடையாது. பட் உண்மையிலேயே இந்த தியரி ஆசமா இருக்குல்ல. அவ்வளோதான். அதான் நம்மளுக்கு தேவை. தியரி ஆசமா இருக்கு. ஸோ பாசிபிலி இந்த மாரி தியரி அமைஞ்சா இன்னமும் சூப்பராவும் இருக்கும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பைடர்மேன் 4க்கு அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நிச்சயமா இந்த தியரி உங்களுக்கு எப்படி இருக்கு மறக்காம கிளிக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் தாட்ட மறக்காம கமெண்ட். நான் ஒரு இடத்துல ஆசை பார்க்குறேன். அண்ட் பாய்.